ஒருபுறம் அமைச்சர் பொன்முடி படித்த வகுப்பில் ஒரு பெண்தான் இருந்தார். ஆனால் எனது வகுப்பில் 32 பெண்கள் இருந்தார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் மேடையில் கூற, வாய் திறந்து சிரித்து அமைச்சர் பொன்முடி உற்சாகமாக சிரித்து கொண்டிருக்க, மறுபுறத்தில் உயர்கல்வித்துறையில் ஓட்டை விழுந்திருப்பதை அறப்போர் இயக்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. வழக்கமாக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை விளம்பரப்படுத்தாத சில ஊடகங்கள் கூட இந்த செய்தியை தற்போது கையில் எடுத்திருக்கிறது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் படிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் நான் முதல்வன் திட்டத்தை அனைத்து பொறியியல் கல்லூரிகளிலும் கொண்டு வந்திருக்கிறார். தனியார் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் குழுவினர் ஆய்வு செய்த பிறகுதான் அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக குழுவினர் செய்த ஆய்வின் லட்சணம் என்ன? 224 கல்லூரிகளில் இருக்கும் 972 பேராசிரியர் பணியிடங்களை வெறும் 353 பேராசிரியர்களை வைத்து நிரப்பியுள்ளதை கூட இந்த ஆய்வுக்குழுவால் கண்டறிய முடியவில்லையா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 480 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. கடந்த கல்வியாண்டில் அந்த கல்லூரிகளில் 224 தனியார் சுயநிதி கல்லூரிகளில் 353 பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் பணிபுரிவது போன்று போலியாக கணக்கு காட்டப்பட்டிருப்பது ஆதாரங்களோடு கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 175 பேர் PhD பட்டம் பெற்றவர்கள் எனவும் கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் என்ற பகுதியில் ஒவ்வொரு கல்லூரியிலும் பணிபுரியும் பேராசிரியர்களின் விவரங்களை காண முடியும். அதில் ஒரு பேராசிரியர் 13 கல்லூரிகளில் பணியில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக வெவ்வேறு காலங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் குறிப்பில் இடம்பெற்றுள்ளது. ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில் உண்மையில் பணியாற்றுகிறாரா அல்லது ஆய்வு நேரத்தில் வேறு கல்லூரியிலிருந்து பேராசிரியர் கொண்டு வரப்படுகிறாரா என்பதை ஊதிய விவரம், EPF தகவல் ஆகியவற்றை வைத்தும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் அடையாள எண்ணை கொண்டும் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். இந்த முறைகேடு தொடர்பான விவரங்களை அனைத்து ஆதாரங்களோடு மத்திய அமைச்சர், AICTI, அண்ணா பல்கலைக்கழகம், தமிழக ஆளுநர், முதல்வர், உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று அனைவருக்கும் அறப்போர் இயக்கம் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தினர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதோடு அந்த 353 பேராசிரியர்களையும் விசாரித்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறப்போர் இயக்கம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து இந்த மோசடி தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திடம் ஆளுநர் விளக்கம் கேட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இது மட்டுமல்லாமல் இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமமும் இந்த விவகாரத்தை பற்றி அறிக்கை கேட்டிருக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரோடு சர்ச்சைகளில் ஈடுபட்டு மாநில உரிமைகளை மீட்போம் என்றெல்லாம் திமுக குரல் கொடுத்து வரும் சூழலில் இந்த விவகாரம் எப்படி முன்னெடுத்து செல்லப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.